யார் ஒருவன் தன் சகோதரனின் தேவையில் பங்கு கொள்கிறானோ அவனுடைய தேவையில் அல்லாஹ் பங்கு கொள்கிறான். இப்ப அல்லாஹ் என்னுடைய தேவையில் பங்கு கொள்ள வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? என் சகோதரனுடைய தேவையில் பங்கு கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த ஒரு முஸ்லிம் தன் சகோதரனுடைய சிரமத்தை நீக்குகிறானோ அல்லாஹ் நாளை மறுமையில் அவனுடைய சிரமத்தை நீக்குகிறான். இது இஹ்சான். என்னிடத்திலே அல்லாஹ் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேனோ அப்படி நான் மக்களிடத்திலே நடந்து கொள்ளுதல். தேவையுடையவர்கள் இந்த பூமியில் பலர் இருப்பார்கள். சிலருக்கு காசுடைய தேவை இருக்கும், சிலருக்கு கண்ணீரை துடைக்கக்கூடிய தேவை இருக்கும், சிலருக்கு ஒரு தோள் தேவைப்படும், அவர் தன்னுடைய கவலையோடு தன் மீது சாய்வதற்கு. இப்படி எந்த வகையிலும் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு உதவி செய்தலை இஹ்சானாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதவி செய்யக்கூடிய காரியமாக இந்த தீன் ஆக்குகிறது. யாரும் பிற சகோதரனுக்கு உதவி செய்வதிலிருந்து விலகவே முடியாது இந்த தீனில்.